தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தேயு 18:20, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இயேசுவை எங்கெங்கே பார்க்குறது, அவசரமாக பார்க்க வேண்டியது இருக்குது, அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது, நான் இயேசுவை ரொம்ப அவசரமாக சந்திக்க வேண்டியது இருக்குன்றீங்களா? இந்த வசனம் அதற்கு தான் அட்ரஸ் சொல்லுது. இயேசுவை எவ்வளோ சீக்கிரமாக பார்க்கணுமோ பார்க்க முடியும் உங்களால். அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. பூமியில் இயேசு எங்கே இருப்பார் அப்படி தான் இந்த வசனம் அட்ரஸ் சொல்லுதுங்க. உங்களுக்கு முகவரி சொல்லுது இயேசு எங்கே இருப்பாருன்னு. பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இயேசு எங்கே இருப்பாருன்னு. சரிங்களா? 2 பேர் இல்லைனா 3 பேர் ஒன்றா சேர்ந்திங்கன்னா, இயேசுவின் பெயரினால் நீங்கள் ஒன்றா சேர்ந்திங்கன்னா, இயேசுவுக்காக நீங்கள் ஒன்றா சேர்ந்திங்கன்னா, அந்த இடத்துல இயேசு உங்கள் நடுவில் வந்துடுவார். அப்படி தான் முதல் முகவரி சொல்லுது. ஃபஸ்ட்டு அட்ரஸை கொடுக்குது. இயேசு என்ற பெயரை கொண்டு ஒரு மீட்டிங்கோ இல்லைனா ஒரு கூட்டமோ நடத்தினால் போதும், அந்த இடத்துல இயேசு வந்துடுவார், அங்கே வந்து நிற்பார். அந்த இடத்துல நீங்கள் நல்லா வாயை திறந்து உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் வைக்கலாம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. நீங்கள் அப்படி வேண்டும்போது உங்களுக்கு கரெக்டாக அவர் பதில் கொடுத்துருவார். ஏன்னா அவர் அங்கே இருக்கார். அதனால் உங்களுக்கு பதில் வந்துடும். ஈஸியாக நீங்கள் விடுதலை அடைவீங்க, உங்கள் வியாதிகள் சுகமாகும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் என்று இந்த வசனம் சொல்லுது. ஒரு மீட்டிங் என்றால், ஒரு கூட்டம் என்றால், இயேசு எதிர்பார்க்குற கும்பல் வெறும் 2 இல்லைனா 3 தான். 2 பேர் வந்திருக்காங்களா, 3 பேர் வந்திருக்காங்களா, அந்த இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு இயேசு அப்படி தான் எதிர்பார்க்குறார். ரொம்ப பெரிய கும்பல்லாம் எதிர்பார்க்கல. அந்த இடத்துல நான் அவர்கள் நடுவில் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஓகே, இயேசு எங்கே வருவாருன்னு நம்மளுக்கு தெரியும். அதற்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபக்கூட்டத்துக்கு போக முடியும், ஒவ்வொரு நாளுமா மீட்டிங்கு போக முடியும்? எவ்ரிடே நான் சர்ச்சுக்கு போனால் மற்ற வேலையெல்லாம் எப்படி பார்க்குறது, கஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள. அதற்கு கூட ஒரு வழி இருக்குதுங்க. அதற்கு கூட இதெல்லாம் முடியல, இப்படிலாம் போக முடியாது, சண்டே மட்டும்தான் நான் சர்ச் போவேன் அப்படின்னா, இன்னொரு வழி என்னென்னா, அதான் ஃபேமிலி ப்ரேயர், உங்களுடைய குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபத்தில் நீங்கள் தனியாக உட்காந்தா ஜெபம் பண்ணுவீங்க? இல்லை, கண்டிப்பாக 2 பேர் இல்லைன்னா அதற்கும் அதிகமாக தான் இருப்பாங்க மெம்பர்ஸ், இல்லை குடும்ப உறுப்பினர்கள். அப்போ அந்த இடத்துல இயேசு இருப்பாருங்க. உங்கள் பாஸ்டர் இருக்காரோ இல்லையோ, இயேசு இருப்பார். குடும்ப ஜெபத்தில் இயேசு இருப்பார். குடும்ப ஜெபத்தை எல்லாரும் உதாசீனப்படுத்துறது, அலட்சியப்படுத்துறது. ஆனால் அந்த இடத்துல 2 அல்லது 3 பேர் கூடி இருந்தால் அந்த இடத்துல இயேசு வருவார். இது 2வது முகவரி. இதுதான் நம்ம பக்கத்தில் இருக்கிற அட்ரஸ்ஸு. இதுதான் நம்ம வீட்லேயே இருக்கார் இயேசு. நீங்கள் அந்த டைமில் என்னென்ன விண்ணப்பங்கள் நீங்கள் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லலாம். அவர் விடுதலை கொடுப்பார். அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். எவ்வளோ எமர்ஜென்சிங்க, நான் இயேசுவை பார்க்கணுங்க, பார்க்கலாம். எவ்ரிடே நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா, குடும்ப ஜெபம் பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நீங்கள் பார்த்து அவர் அங்கே இருப்பார், நீங்கள் உணர முடியும். சரிங்களா? அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். இதுதான் 2வது அட்ரஸ்ஸு. அவர் கொடுக்குற 2வது முகவரி, நான் இங்கே இருப்பேன் அப்படின்றாரு. நீங்கள் பவுலும் சீலாவும் பாருங்களேன், அவங்க திடீர்னு அரெஸ்ட் ஆகிடுறாங்க, கைது பண்ணப்படுறாங்க. அவங்க சந்தைக்கு போகிறாங்க, ஆனால் அங்கேருந்து இழுத்து வரப்படுறாங்க கைது பண்ணி. அவங்க வீட்டெல்லாம் எங்கேயும் போய் அவங்க குடும்பத்தினரை அவங்க தொடர்பு கொள்ள முடியல. அவங்க தொடர்பு கொள்ள முடிந்த ஒரே ஒருத்தர் அவர் இயேசு தான். 2 பேரும் நடுராத்திரி என்ன பண்ணாங்கன்னா, முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க, துதிச்சாங்க, பாட்டு பாடினாங்க. உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த சிறைச்சாலை, அந்த ஜெயிலில் உள்ள அஸ்திபாரங்கள் அப்படியே அசைய ஆரம்பித்தது. அப்புறம் அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விடப்பட்டது, கதவுகள் திறக்கப்பட்டது. அவங்களுக்கு தேவன் விடுதலையை கொடுத்துட்டாரு. பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அவங்க குடும்பத்தினரே அவங்க தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசுவை அவங்களால தொடர்பு கொள்ள முடிஞ்சிச்சு. ஏன்னா அங்கே 2 பேர் இருந்தாங்க, பவுலும் சீலாவும். 2 பேர் இருந்ததுனால இயேசு அவங்க நடுவில் நின்னார்.
2 பேர் இருந்தால் போதுங்க. 3 பேர் சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும். 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். என்ன வேணால் நீங்கள் கேட்டாலும் அவர் தருவார். ஏன்னா அந்த இடத்துல தேவன் உங்கள் நடுவில் இருப்பார். பதில் சொல்லுவார். எல்லாத்துக்கும் அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்தை விட்டுடாதீங்க. நீங்கள் அந்த டைமில் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்களும் உங்கள் குடும்பமும் இருக்கிறீங்கள. அப்புறம் இயேசுவும் அங்கே உங்களோடு கூட வந்து நிற்பார். அந்த தருணத்தை விட்டுடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. நீங்கள் 2 பேர் 3 பேர் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணா உங்கள் பெயரை கொண்டு கூடி நின்றாலோ அவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை நீங்கள் கேட்பதற்காகவே அவங்க நடுவில் வந்துடுவீங்க. அதற்காக நன்றி அப்பா. அப்பா அதே மாதிரி குடும்ப ஜெபத்துலேயும் உங்கள் பிள்ளைங்க கூடி ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அவங்க நடுவில் நிற்பீங்க. அதற்காக நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய எல்லா விண்ணப்பத்தையும் கேளுங்க, எல்லா வேண்டுதல்களையும் கேட்டு பதில் செய்யுங்க. அவங்க கண்ணீரை துடையுங்கப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம்ப்பா. அடித்து உதச்சி திருத்தி நீங்கள் எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க. நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் பா. நீங்கள் திரும்பவும் இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.